அது ஒண்ணும் இல்ல காட் மேம், இன்னைக்கு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ல அதனால எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸும் சேர்ந்து லட்சக்கணக்கான பிரேயர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஓஹோ, அதுக்கு நான் என்ன பண்றது? எல்லாருக்கும் நல்ல மார்க் வேணுமா, அதனால எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எழுதிருக்காங்க, அதுக்கு தான மார்க் வரும். சரி பரவாயில்ல, ஒன்னொன்னா படி பாப்போம். ஒரு பையனுக்கு 450க்கு மேல மார்க் வேணுமா? எவ்வளவு மார்க் எழுதிருக்கான்? 200 மார்க். 200 மார்க்குக்கு தான் எழுதிருக்கான். 450 மார்க் எப்படி கொடுக்கிறது? சரி, கூட ஒரு 10 20 போட்டு பாஸ் ஆக்கி விடுற மாதிரி பண்ணு. ஓகே. என்ன ஒரே புகைப்பட்டமா இருக்கு? இவன் உங்களுக்கு சாம்பிராணி போட்டு அதிக மார்க் வாங்கிடலாம்னு பிளான் பண்ணிட்டான். அட மடன் சாம்பிராணி, இப்படி எனக்கு சாம்பிராணி போடுறதுக்கு ஒழுங்கா எக்ஸாம்க்கு படிச்சு எழுதிக்கலாம்ல. அடுத்து ஒரு மிரட்டலான வேண்டுதலா இருக்கு. இவளுக்கு மட்டும் அவ எதிர்பார்க்கிற மார்க் நீங்க கொடுக்கலனா அவ நீங்க இருக்கிற தச பக்கம் கூட வர மாட்டாளாம். ஓஹோ, என்னிடமே கோபமா? அடுத்த அவ லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வரும்ல, அப்ப என்கிட்ட தானே வருவான். அப்ப பாத்துக்கிறேன். அப்ப அந்த மார்க் என்ன எழுதிருக்காலோ அதுக்கு தான் மார்க். அடுத்து ஒரு பேரண்ட்ஸ் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி அவங்க பிள்ளை நல்ல மார்க். இருமா பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் சரி, என்ன மார்க் வருதோ அதை அப்படியே ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மனதைரியத்தை வந்து ஆசீர்வாதமா கொடுக்குறேன். இதே எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிடுறியா? அப்படியே அனுப்பிச்சிடுறேன் காட் மேம். நான் போய் தூங்குமா? போலாம்.